நீட் மற்றும் நெட் தேர்வு முறைகேட்டில் தொடர்புடைய குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். யுஜிசி, நெட் மற்றும் நீட் ஆகிய தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதாக நாடு முழுவதும் இருந்து புகார்கள் எழுந்தன. இதற்கிடையே கடந்த 18ஆம் தேதி நடந்த யுஜிசி நெட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்தது. இந்த சூழலில் டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், நீட் தேர்வில் ஏதோ ஒரு பகுதியில் நடந்த முறைகேடு காரணமாக நேர்மையாக தேர்வு எழுதிய லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. நெட் தேர்வு விவகாரத்தில் மாணவர்களின் நலனை மத்திய அரசு என்றும் பாதுகாக்கும். தேர்வு முறையில் வெளிப்படைத்தன்மைக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். அதற்கான நடவடிக்கை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரிக்க கல்வி அமைச்சகம் சார்பில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும், முறைகேட்டில் தொடர்புடைய குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது என்றும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டமாக கூறியுள்ளார். பின்னர் தேசிய தேர்வு முகமை குறித்து பேசிய அவர், தேசிய தேர்வு முகமை நடைமுறைகளை மாற்றியமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. உயர்மட்ட குழு கொடுக்கும் பரிந்துரைக்கு பிறகு தேர்வு நடைமுறைகளில் மாற்றம் செய்யப்படும். வரும் காலங்களில் எந்த முறைகேடுகளும் நடைபெறாமல் தேசிய தேர்வு முகமையின் தரத்தை மேம்படுத்தி தேர்வு நடத்தி உறுதி செய்யப்படும் என்று உறுதியளித்துள்ளார். இதற்கிடையே மத்திய கல்வி அமைச்சகத்தின் கோரிக்கையை ஏற்று யுஜிசி நெட் தேர்வு குளறுபடி தொடர்பாக சிபிஐ விசாரணையை துவக்கியுள்ளது.